டிக்கெட் டு ஃபினாலே நீங்கள் யாருக்கு கிடைக்கூடாதுன்னு நினச்சிங்க? ராணாவுக்கு போகக்கூடாது அப்படின்னு நினச்சிருந்தேன் சார். இப்போ விஜய் சேதுபதி ஒரு கேள்வி கேட்டார் இல்லையா, அந்த டிக்கெட் ஃபினால் வந்து யாருக்கு போக சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கேள்வி கேட்டதன் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி வந்து ரயனுக்கு ஆப்போசிட்டாக ஒரு ரொம்ப பெரிய அளவில் ஒரு மேனிப்புலேஷன் பண்ணுறாரு. ரொம்ப பெரிய அளவில் அவரோட கேமை வந்து மடை மாத்திர ஒரு கேள்வியாக இந்த கேள்வி அமைய அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்பவே ஃபீல் பண்ணுறேன். ஏன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்குமே கூட சரி அப்படின்னு சொல்லிட்டு தோணும். ராணவ் சார் ஜெயிக்காமலே ஒருத்தவங்ககிட்ட இருந்து பாயிண்ட் வேணுன்றதுனால அவன் பிடிவாதமாக இருந்தான். இந்த கேள்விக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மஞ்சரி அண்ட் சௌந்தர்யா ரெண்டு பேருமே ஆன்சர் பண்ணாங்க. அந்த ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா ராணவ் தான் சொல்லியிருந்தாங்க. ராணவ் வந்து விளையாடாமே ஜெயிக்காமே வந்து அவனுக்கு பாயிண்ட்ஸ் போயின்னு சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப ஸ்டப்பான நின்னா அப்படிங்கிற மாதிரி சௌந்தர்யா சொல்லியிருப்பாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா தான் விளையாடாமே பை லக்காவே அவங்களுக்கு பாயிண்ட் வந்து சேர்ந்தது அப்படிங்கிறது நம்ம பார்த்து எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ அவங்க வந்து ராணவ் சொன்னது வந்து எவ்வளோ தரம் ஃபேர் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியப்படலை. அந்த இடத்துல ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் வச்சு அது என்ன பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை மட்டும் போட்டுவிட்டு பாருங்கள். ஏன்னா நீங்கள் இன்னும் லைக் படம் தான் பார்த்துருக்கீங்க. ஸோ நீங்கள் பண்ணுற ஒரு லைக் மேலே இந்த வீடியோ அடுத்த நமக்கு சஜஸ்ட் ஆகிறதுக்கும் எனக்கு பெரிய சப்போர்ட்டிவாக இருக்கும். ஏன்னா நீங்கள் லைக் பண்ணாமல் பார்க்குற அந்த ஒரே காரணத்துக்காக இந்த வீடியோ வந்து அடுத்த நமக்கு சஜஸ்ட் ஆகாது அப்படின்னு மட்டும் நான் தெளிவாக சொல்லிக்கிறேன். அண்ட் அடுத்து ரயன் எழுந்து நான் வந்து மஞ்சரிக்கு போகலான்னு சொல்லிட்டு நான் நினச்சேன் அப்படிங்கிற மாதிரி தான் ரயன் சொல்லியிருப்பார். அண்ட் ஆப்வியஸாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஆல்மோஸ்ட் இன்றைக்கி இல்லை நாளைக்கு வந்து மஞ்சரி தான் வீட்டு ஆவாங்க அப்படிங்கிறது கன்ஃபார்ம் நியூஸாகவே இருக்குது. ஏன்னா அவங்க தான் ஓட்டிங்ஸில் ரொம்ப லோவாக இருக்காங்க. ஸோ ரயன் சொன்னாலும் இந்த வாரம் மஞ்சரி எவிக்ட் ஆவாங்க அப்படிங்கிறது கன்ஃபார்ம். கூடவே ராணுவ போகிறதுக்கும் வாய்ப்பு உண்டு. மஞ்சரி மேம்க்கு கிடைக்கக்கூடாதுன்னு நினச்சேன் சார். ரயான் போகக்கூடாதுன்னு நினச்சேன் சார். ரயான் வந்து முன்னாடி போயிடக்கூடாது. ஸோ இதுக்கு மேலே வர கிளிப்பிங்ஸ்லையும் நான் சொல்கிற விஷயங்களையும் உங்களுக்கு நல்லா தெளிவாகவே தெரியும். எதனால் வந்து விஜய் சேதுபதி வந்து ரயானுக்கு ரொம்ப பெரிய துரோகம் பண்ணுற அப்படிங்கிற மாதிரி நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெளிவாக புரியும். ஏன்னா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா முத்துக்குமன் என்ன சொல்கிறாருன்னா, நான் வந்து ரயன் வந்து அடுத்த லெவலுக்கு போகக்கூடாது, இந்த பாயிண்ட்ஸ் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் ஃபீல் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி முத்துக்குமன் சொல்லியிருப்பாங்க. அந்த முத்துக்குமன் மட்டும் கிடையாது, பின்னாடி வர எல்லாருமே கூட ரயனை தான் சொல்லியிருப்பாங்க பாருங்கள். அண்ட் அடுத்தது ஆல்ரெடி கோவா கேங்கில் ஒருத்தர் அந்த விஷாலுமே கூட ரயன் தான் போகக்கூடாதுன்னு நினச்சேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். அண்டு தீபக்குமே இதுக்கு வந்து நான் ஒரு பாயிண்ட்ஸ் முன்னாடி போக நான் வந்து இதுக்கு மேலே ஒரு பாயிண்ட்ஸ் எடுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் நானும் ஃபீல் பண்ணலாம்னு சொல்லிட்டு தீபக் கூட சொல்லியிருப்பார். ஸோ நான் இங்கே ஏன் சொல்கிறேன் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி வந்து ரயனுக்கு வந்து எல்லாருமே என்ன டார்கெட் பண்ணுறாங்க, மொத்த வீட்டுக்கு எல்லாருமே சேர்ந்து என்ன அடிக்க ட்ரை பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஏன்னா அவர் தான் வந்து பாயிண்ட்ஸ் டேபிளில் ஃபஸ்ட்டில் இருக்கிறாரு. அப்படிங்கும்போது ஒரு ரேஸில் ஃபஸ்ட்டில் போகிறத எல்லாமே போட்டியாக எடுத்துப்பாங்க. குறுக்கு 2வது 3rd பிளேஸ்லாம் வந்து யாரும் கால்குலேட் எடுத்து பண்ணாங்க. ஏன்னா ஃபஸ்ட் பிளேஸ் போகிறவங்க மட்டும் தான் ப்ரைஸ் அப்படிங்கிற அனௌன்ஸ் இருக்கும்போது செகண்ட் 3rd யாரும் கன்சிடர் பண்ண மாட்டாங்க. அப்படிங்கும்போது எல்லாமே ஃபஸ்ட்டு தான் போவாங்க. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஃபஸ்ட் பிளேஸ் இந்த ரயனை டார்கெட்டாக வச்சு அவரை டிஃபெண்ட் பண்ண அவரை தாக்க மாதிரி தான் மொத்த கேம் பிளேலையும் போயிருக்கும். ஸோ அதுதான் அவருக்கு ஆல்ரெடி ஹிட் ஆகிருக்கும். எல்லாமே என்ன டார்கெட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி அவருக்கு அந்த டவுட் இருக்கும்போது இப்போ அதை கன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி தான் விஜய் சேதுபதி கேட்ட கேள்வியுமே இருக்குது. யார் அப்படின்னு சொல்லும்போது எல்லாமே ஆப்வியஸாக முக்கால்வாசி பேர் ரயானை தான் சொல்லுவாங்க. ஏன்னா ரயான் தான் ஃபஸ்ட் பிளேஸ் நம்பர், ரயானை தான் சொல்லுவாங்க. அப்படிங்கும்போது இப்போ அவர் என்ன நினைப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் நினச்சிட்டு இருந்திருப்பார். பட் இப்போ அவங்க வாயாலே வந்து கன்ஃபர்மேஷன் கொடுக்கும்போது கண்டிப்பாகவே எல்லாமே எனக்கு ஆப்போசிட்டாக பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக கன்ஃபார்ம் பண்ணிப்பார். ஸோ அடுத்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா அவர் கேம் பிளே எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது. ஏன்னா வந்து மொத்த வீடுக்குலையும் நான் தான் இப்போ தனியாக இருக்குது அப்படிங்கிற ஃபீல் கண்டிப்பாக இந்த கேள்விக்கு அப்புறம் அவர் வரும். அப்படிங்கும்போது அவர் பிளே வேறு மாதிரி இருக்குங்கலாம் டவுட்டே கிடையாது. ரயானுக்கு கிடைக்கக்கூடாதுன்னு நினச்சேன். ரயான் வந்து லீடிங் போன அப்புறமா சரி இவர் போகக்கூடாது, ஒரு மேட்ச் பண்ணி வரணுன்ற எண்ணம் எனக்கு இருந்துச்சு. அது